முடிச்சிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு இருக்கும்போது என்னை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நான் அறிஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதே போல எனக்கு தெரியாத வெளி உலகத்துல நடக்கக்கூடிய செய்தித்தாள் மூலமாகவோ செய்தி டிவி மூலமாகவோ அந்த செய்திகளை நான் சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். அது போல நான் தூங்க போது எனக்கு கனவு ஏற்படுது. இந்த கனவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் விழிப்பு அடைஞ்சு கனவுல என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த செய்திகளையும் நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். அதே போல நான் தூங்கிட்டு வீட்டுல நான் இப்ப தூங்கிட்டு இருந்தேன், இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் கேட்கேன். இது எல்லாத்தையும் சேகரிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நான் தான் சொன்னா நம்புவீங்களா? அப்ப சரி. அதாவது இப்ப உலகத்துல நடக்கிற விஷயமா இருந்தாலும் அந்த நடந்த விஷயம் என்ன செய்து நினைவுல இருக்கின்ற வெப்பமே. இப்ப அத நீங்க உண்மையாக அது நடந்துச்சு ரெண்டு நினைவுல கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க. இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், இந்த காலையில பயணம் கொண்டு போயிட்டு நான் வந்திருக்கிறீங்க. இந்த போயிட்டு வந்த பயணம் உண்மையா நடந்துச்சா இல்லையா? ரைட். அதை நீங்க உண்மையா காலையில பஸ் ஏறி போய் வேலையை செஞ்சு போட்டு வேலையில முடிச்சுக்கிட்டு ஜொப்ப முடிச்சுக்கிட்டு இன்னப்ப வீட்டை வந்திருக்கமெண்டு இன்னும் நடந்தத உங்களோட நினைவுல பதிவா வச்சிருக்கிறீங்க. அது உண்மையா நடந்துச்சு ரெண்டு வச்சிருக்கிறீங்க. அப்படியே இருக்க இப்ப என்ன உறக்கத்துக்கு போறீங்க. போன உடனே இப்ப நீங்க கனவுல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். கனவுல காத்தாங்குடிக்கு வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து காத்தாங்குடிக்கு வந்து தரிக்காக்கு வந்து இப்படி போற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்களேன். எங்க நடக்குது? கனவுல. அப்படி கனவுல நடந்ததும் நீங்க இங்க ஒளிம்பின உடனே கனவுல நடக்கக்குள்ள அது கனவுல நடக்குது. ஆனா கனவு கலைஞ்சி இங்க ஒளிம்பின உடனே இப்ப நினைவுல அந்த கனவு கண்டதும் தெரியுதா இல்லையா? அப்படி தெரியறத நீங்க தான் அத கனவுன்னு செஞ்சு வச்சிருக்கிறீங்க, முடிவு பண்றீங்க. அப்ப ஈனைக்கு இரவு உறக்கத்தின் போது கண்டத்த கனவு கண்டும் விழிப்புல இருக்கிறது விழிப்புல நடந்தத கனவில்ல அது நிஜமண்டும் முடிவு பண்ணினது யாரு? நீங்க தான். இப்ப நீங்க இப்ப இங்க ஒளிம்பி இங்க நடந்தத நிஜமண்டும் உறக்கத்தின் பிற்பாடு கண்டத்த கனவண்டும் கண்ட ரெண்டு நிலையையும் ரெண்டு விஷயத்தையும் நினைவுல கொண்டு போய் எப்படி வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு பதிவை வச்சிருக்கிறீங்க. ஆனா அது கனவுடைய பதிவு, இது நினைவா நிஜமா நடந்த பதிவு வந்து முடிவு பண்ணி வச்சது நீங்க தான். அங்க நினைவு அப்படி முடிவு பண்ணிருக்கும் எடுக்கலாமா? அப்ப நினைவுட்டு கனவு கண்ட பதிவும் நினைவுக்குட்ட பதிவாயிருக்கு. நீங்க நிஜத்துல கண்டு போன வந்த விஷயமும் நினைவுல பதிவாயிருக்கு. மொத்தத்துல நினைவுல போய் அங்க அதை பார்த்தா இங்க காலையில போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு வந்த எல்லாம் அந்த நினைவிடத்துல என்ன அடிக்கி நினைவுல போய் பார்க்க. இப்ப நாம ஏற்கனவே இங்க நடந்தத கொண்டு போய் நினைவுல வச்சிருந்தோம். அதே மாதிரி கனவுல நடந்ததையும் நாம நினைவுல வச்சிருக்கோம். ஏண்டா காலையில ஒளிம்பி நாம என்ன செய்யறோம்டா அந்த கனவை நினைவுல நினைச்சு பார்த்து தானே சொல்றோம். இப்படி நான் ஒரு கனவு கண்டேன், இப்படி இந்த இடத்த போனேன், ஸ்ரீலங்காவுக்கு போனேன், தரிக்காவுக்கு போனேன் ரெண்டெல்லாம் நான் சொல்ற அதனுடைய அந்த பதிவெல்லாம் என் நினைவுல நான் நினைச்சு தான் சொல்றேன். சொல்லி போட்டுதான் இப்படி கனவு கண்டேன்டா அதை சொல்லிடுறேன். அதே டைம்ல உதாரணத்துக்கு ஒப்புமே
காலையில இப்படி போனீங்க இப்படி வந்தீங்க இப்படி என்று எல்லா விஷயத்தையும் நீங்க செல்லக்குள்ள காலையில நான் இப்படி பஸ்ல போனேன், ஜொப்பு போனேன், ஜொப்ப முடிச்சேன், இரவு 8 மணிக்கு விட்ட வந்தேன் என்று செல்லக்குள்ள நான் திடீரென உங்கள்கிட்ட இப்ராஹிம் இது என்ன கனவுலையா என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? கனவண்டு செல்லாம சிசி நான் நிஜத்துல போயிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப நிஜத்துல போயிட்டு வந்த அந்த விஷயமும் கனவு கண்டேன்னு சொன்ன அந்த விஷயமும் நினைவுல எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே அது நினைவு தன்னில பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவமா இருக்கு. அது கனவா இருந்தாலும் சரி, இங்க ஒளிம்பி நினைவு இருந்தாலும் சரி, மொத்தத்துல இப்ப நாம அப்படி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை போய் இப்ப நினைவுல இருந்து பார்ப்போம். நினைவுல இருந்து பார்க்கிறேன்னா நினைவாக இருந்து பார்ப்போம். இப்ப நான் நினைவு எடுப்பேன். இப்ப எனக்கிட்ட இப்ப நான் நினைவு இப்ப இங்க உலகத்துல காலையில வலிக்கிட்டு போன விஷயமும் எனக்கிட்ட எப்படி இருக்கி? இப்ப நினைவண்டு வந்துட்டேன்டா எனக்கு இப்ப அதான் நினைவண்டு வைப்போமே. இப்ப நான் இங்க கனவை கண்டு ஒழும்புறது நினைவும் இல்லை, இதுல இருந்து விடுபட்டு கனவுல நான் ஒழும்புறது நினைவும் இல்லை. அப்ப ரெண்டுமே இப்ப நினைவுல போய் இருந்துகிட்டு நினைவுல அது எப்படி இருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? இது ஒரு 40% தத்துவத்தோட நிஜமனை நம்பி கண்டு ஒரு கனவாயிருக்கும். அது ஒரு 20% தத்துவத்தோட நிஜமண்டு இல்ல கனவண்டு கண்ட ஒரு கனவாயிருக்கு. காணக்குள்ள நிஜம்தான். ஆனா இப்ப மொத்தத்துல இன்னா இருக்கிறதையும் கனவு கண்டு உறக்கத்தின் போது கண்டதையும் கனவு கண்டு உணர்றேன்டா நான் என்னையா இருக்கணும்? எந்த இடத்துக்கு நான் போகணும்? ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மத்தியபமா இருக்கிற அந்த நினைவு என்கிறத பிடிக்கணும். இப்ப நினைவை நிக்கிறீங்கன்னா நீதான் இருக்கு. அப்ப ஒஸ்தாத் இப்ப சொல்ற முறைக்கு உலகம் நீண்டதோர் கனவுங்க. உலகம் நீண்டதோர் கனவண்டா அந்த நீண்ட கனவிரிக்கே அந்த கனவு இருதய நினைவு. அவங்க எந்த எதை சொல்றா கனவண்டு? இந்த நாம இப்ப இருக்கிற உலகத்தை தான் சொல்றாங்க இல்லையா? நாம வளமையா இந்த உலகத்தில படுத்து உறங்கி கண்ட கனவை நாம கனவண்டு உணர்ந்துட்டோம். நினைவுக்கு வந்தோன்னா கனவண்டு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இதை நாம என்ன செய்யல, முடிவு பண்ணையும் இல்ல, கனவண்ட இடத்துக்கு நாம வரையும் இல்ல, இது நம்ம கிட்ட கனவும் இல்லை. அப்ப இத கனவண்டு காண்றேன்டா, இத கனவண்டு நாம முடிவுக்கு வாரேன்டா. நாம எப்படி காலையில போய் வந்ததை நிஜம் வந்து கண்டோமோ அப்படி இல்லாம இதுக்கும் கனவுதான் என்று நான் முடிவு பண்றேன்டா. இப்படி நடந்த பதிவுகளும் நினைவுல எப்படி இருக்கி, உறக்கத்தின் போது நான் கண்ட அந்த கனவும் நினைவுல எப்படி இருக்கங்கிறத சிந்தனைக்கு எடுத்தனண்டா, சிந்தனைக்கு எடுப்பனண்டா. அந்த நினைவு எனக்கு இதையும் கனவண்டு காட்டி தரும். அப்ப நிஜம்ங்கிறத எதை காட்டி தரும்? இப்ப இன்னைக்கு அந்த நினைவத்தை நிஜம் என்று காட்டி தரும். இப்ப நான் நினைவா இருக்கிறேன். இப்ப நான் யாரு? நினைவு. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்ட உடனே அந்த கேட்ட உடனே இப்ராஹிம் கேட்டேன், நான் என்று சொன்ன நம்புவீங்களா? அப்ப அதை உடனே நீங்க நம்பினீங்க. இப்ப மொத்தத்துல நான்ங்கிறது ஒரு நினைவு. எப்படி தெரியுமா? அழிக்க முடியாத ஒரு நினைவு. என்ன நான் நினைக்கல, என்ன நான் உணர்ந்திருக்கிற அந்த நிலையத்தை நினைவு என்று சொல்றேன். என்ன நான் உணர்ந்திருக்கேன்வா அந்த இருப்பு நிலை தான் நினைவுங்கிறது. அந்த நினைவு என்ன? ஏக வியாபகமா இருக்கு. அது ஒரு கட்டுண்ட நிலை இல்லை. ஆனா நாம என்ன செய்யறோம்டா,
அந்த நினைவுல போய் நான் என்கிறத இருப்பு நிலையா காணாததில்ல, நான் என்று அந்த நினைவு எடுக்காததில்ல, இல்லாட்டி அந்த நான் என்று நினைவு நமக்கு வராததில்ல, அந்த அனுபவத்தை பெறாததில்ல, நாம இதை நிஜம் பண்ணி நம்பிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி கனவு கண்ட உடனே கனவுல வார அவரையும் என்ன செய்யறோம்? கனவு கண்டுகிட்டு இருக்கக்குள்ள நிஜம் தான் நம்புறோம். அதே மாதிரி இன்ன ஒளிம்பி இங்க நடக்கிற விஷயத்தையும் ஏன் நிஜம் பண்ணி நம்புறோம்? நாம நம்மள நிஜம் பண்ணி நம்புறோம். மொத்தத்தில கனவு கண்ட நேரம், கனவு கண்டுகிட்டு இருக்கிற நேரத்திலையும் அந்த கனவை விட்டு நினைவுக்கு வரோம். இந்த உலகத்தில நிஜம் என்று கண்டுகிட்டு இருக்கிறதையும் விடுபட்டு அந்த நினைவுக்கு வரோம். ஆனா என்ன செய்யறோம் இல்லைன்னா அந்த நினைவுக்கு வர கட்டத்தில நாம உடலைத்தானே நிஜம் என்று நம்பி நாம வாழ்றோம், உடலைத்தானே நிஜம் என்று நம்பி இருக்கோம். அதனால அந்த பழக்க வழக்கம்ங்கிற திரை நாம மத்திபம் நினைவு என்கிற இருப்புல நம்மள என்ன செய்யுதில்லை, இருக்க விடுவதில்லை, அந்த மறதி விடுவதில்லை. அதனால ஒன்று கனவுல இருந்து வெளிப்பட்ட உடனே இங்க வாரம், இங்க வந்து இதை நிஜம் பண்ணி நம்பிட்டு இருக்கோம். இதுல இருந்து விடுபட்ட உடனே கனவுல வந்து கனவுல அதை நிஜம் பண்ணி நம்பிட்டு இருக்கோம். மொத்தத்தில் அது ரெண்டும் நிஜம் இல்லை. நிஜம் எங்க இருக்கு? மத்திபத்தில் இருக்கு. அந்த மத்திபத்தில் இருக்கிற அதுதான் நினைவு என்கிறது, நான்ங்கிறது. இப்ப அந்த நினைவு என்கிற அந்த இருப்பு நிலையை உணர்றதுக்கு தான் இந்த நான் நாம என்ன செய்யறோம்? தியானிக்கிறதுக்கு, திக்ரு செய்யறதுக்கு பயன்படுத்துறோம். ஏனென்றா இந்த நான்ங்கிற இந்த உணர்வு தான் அந்த நினைவு என்கிற ஏக வியாபக நிலையை காட்டி தரும். அதுவும் அதுல இருக்கு.